ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோடெக்ஸில் வந்து ஏன் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், என் ஆப்பை வேணான்றதுக்கான ரீசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன கரன்சி வச்சுருக்கோம் பாருங்கள், யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஓடிசி 93% வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அது கேண்டில் கலர்லாம் பார்த்துங்க. 952க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துருக்கு. இப்போ 953க்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் மூவ் ஆகிருக்கு. இப்போ அதேமாரி டைம் பார்த்தீங்கன்னா 953 தான் ஆகுது. நான் சொன்ன மாதிரி கேண்டிலோட டைமிங் தான் ஆகுது. அதுமாதிரி இந்தியன் டைம் பார்ப்போங்க. யூடிசி ப்ளஸ் 5:30 தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துங்க, கேண்டிலோட கலரும் பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட்லேருந்து இப்போ ஆப்புக்கு போய் பார்க்க போகிறோம். கோடெக்ஸோட அஃபிஷியல் ஆப் போய் பார்க்குறோம். இப்போ அதோட அஃபிஷியல் ஆப்பில் போயிட்டு பார்த்தா இப்போ பாருங்க, இன்னும் 952க்கு வந்து என்ன பாருங்க, ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது. ஆனால் அது டோஜியாக இருக்குது. அதில் எப்படி இருந்துச்சு ஒரு ரெட் கலர் கேண்டில்? 950க்கு வந்து 952க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் டோஜியில் இருக்குது. இது டோஜி கிடையாது, ஒரு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த வெப்சைட்டில் வந்து க்ரீனாக இருக்குது. ஆப்பில் பார்த்தீங்கன்னா 952 ஒரு டோஜி, ரெட் கலர் டோஜி, அது சின்னதாக லைனில் இருக்குது. பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டு? ஆனால் டைம் பார்த்துங்க, அது 954 தான். உங்கள் டைம் செக் பண்ணுறது காட்டுறாங்க. அது 954 தான் ஆகுது. உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கிறதையும் இப்போ ஆப்பில் போய்ட்டு அதுமாதிரி டைம் கட்டுங்க. யூடிசி 5:30 தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பு. வெப்சைட்னால் வந்து மேலே பாருங்கள், வெப்சைட்னால் வந்து கோடெக்ஸ் அதுமாரி வந்து க்ரோமில் காட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தான் காட்டும். இதில் இதுதான் அதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்காக ஒரு என்ட்ரி எடுத்து காட்டுறேன். இது வெப்சைட்டில் ஒரு என்ட்ரி இப்போ எடுத்து காட்டுறேன். இதை படி பார்த்தா அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இது க்ரீன் போன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு கேண்டில். இது வந்து உங்களுக்காக டெமோவில் தான் நான் எடுத்து காட்டுறேன் என்ட்ரி, இன்னும் ரியல் அக்கௌண்ட்டில். ஏன்னா உங்களுக்கு இப்போ சொல்லித்தரத்தால் வந்து நான் டெமோ தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு அப் என்ட்ரி போட்டிருக்கோம். கேண்டிலோட இதோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இப்போ போயின்னு இருக்கு. இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் கலர் லைன் டைமோட லைனுக்கு நேராக அந்த கேண்டிலும் கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. ஆனால் அது இது வெப்சைட்டில். இதில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதேமாதிரி ஒரு அப் என்ட்ரி போடுறேன். இப்போ பாருங்கள், டப்புன்னு வந்து நம்ம இதில் வந்து ரெட்டில் தான் முடிச்சு, அப்போ கரெக்டாக இங்கே தான் வந்து ஆரம்பிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து ஆரம்பிச்சு, நம்ம போடும்போது முன்னாடி கேண்டிலே போட்டோம். ஆனால் இது எங்கேருந்து மேலே இவ்வளோ மேலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 910700 வந்து ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துங்க, இதுக்கும் வெப்சைட்டுக்கு ஆப்புக்கு வித்தியாசம். ஆப்பில் வந்து நம்ம கரெக்டாக வந்து போடுற இடத்துலேருந்து ஆரம்பிக்காது. எப்பயுமே வந்து மேலேருந்து அது எங்கே தோணுதோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் வெப்சைட்டில் அப்படி இல்லை. நம்ம இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து போடணும், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆகும். இதில் அப்படி ஒரு என்ட்ரியே வராது. நம்ம எங்கே போகிறோமோ அதோட 2 இன்ச்சு தள்ளி இல்லை மேலே. இது பாருங்கள், நான் கீழே போட்டால் மேலே போயிட்டு வந்துச்சு. இதுதான் அதுக்கு இருக்குது டிஃப்ரெண்ட். ஆனால் இது பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ ரெட்டில் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் வெப்சைட்டில் அப்படி வராது. இதில் க்ரீனில் மாறின்னு இருக்கு. அதனால தான் சொல்லிட்டு வந்து நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணி ஆப் வேணாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு வேணால் கோடெக்ஸில் டவுட் என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில், அப்கமிங் வீடியோவில் வந்து இந்த டவுட்டை வந்து நான் ஒரு வீடியோவை போட்டு கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகே, இந்தமாரி உங்களுக்கு கோடெக்ஸை பற்றி எது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுங்க. டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.